அன்பார்ந்த இரட்டை ரசிக நேயர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆணாதிக்கம் நிறைந்த திரையுலகில் அன்றைய காலகட்டம் 1950 காலகட்டங்களில் 40 to 50 காலகட்டங்களில் பெண்ணாலேயும் சாதிக்க முடியும் திரையுலகில் அஷ்டாவதனி அப்படின்னு பேர் வாங்கின நம்ம பி பானுமதி அவர்களை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்க செப்டம்பர் 7, 1925 பிறந்தவங்க. ஏறக்குறைய மக்கள் திலகத்துக்கு 8 வருட இளமை. நடிகர் திலகத்துக்கால 3 வயசு மூத்தவங்க. அவங்கள பற்றி பேசணுங்கிற இந்த வீடியோவில் என்ன முக்கிய காரணம் கேட்டிங்கன்னா, அன்றைக்கி கத்தி சண்டை, வாள் சண்டை, சிலம்பம், குதிரை ஏற்றம், வில்லு, இந்த சண்டைகள் பூரா பார்த்திங்கன்னா ஆண்கள் செய்வாங்க. பெரிய அளவில் பெண்களுக்கு வாய்ப்பு இருக்காது. போவாங்க வருவாங்க, பெரிய அளவில் வாய்ப்பு இருக்காது. அப்போ அவங்க அந்த காலகட்டங்களில் சண்டி ராணின்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. சண்டி ராணின்னு ஒரு படம் எடுத்து அவங்களே டைரக்ட் பண்ணி, அவங்க ராமகிருஷ்ணான்னு ஒரு டைரக்டர் தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. பானுமதி ராமகிருஷ்ணன் அப்படின்னா தான் பல பேர் கடைசி வரைக்கும் பானுமதி ராமகிருஷ்ணனை தான் தெரியும். அதே மாதிரி அவங்க பரணி ஸ்டூடியோன்னு ஒரு ஸ்டூடியோ, அது எப்படி கட்டினாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராமகிருஷ்ணன் ஒரு டைரக்டர் கிருஷ்ண பிரேமம்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உதவி டைரக்டராக இருக்காங்க. அப்போ நடிகை பானுமதிக்கு அவங்க மேலே காதல் மலருது. பாருங்கள், காதலுக்கு அப்போ உள்ள காலகட்டங்களில் பெற்றோரை எதிர்த்து அந்த காதலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை கல்யாணம் முடித்து 1952 பரணி ஸ்டூடியோன்னு ஒரு ஸ்டூடியோவை கட்டமைக்கிறாங்க, உருவாக்குறாங்க. அதில் தான் மணமகன் தேவை போகிற படங்கள்லாம் அங்கே தான் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி அவங்க அந்த சண்டி ராணின்னு ஒரு படத்தை எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்று ஒரு 6 மொழியில் வெற்றி பெற்ற திரைப்படம் அந்த சண்டி ராணின்ற திரைப்படம். அதில் அவங்க அவ்வளோ டெக்னீஷியனாக தொழில்நுட்பமாக நம்ம கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு, அந்த மாதிரி பல பொறுப்புகளை ஏற்றதுனால தான் அறிஞர் அண்ணானாலே, அதாவது அறிஞர் அண்ணா கதை வசனம் எழுதின ரங்கோன் ராதான்னு ஒரு படம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏறக்குறைய அதை பார்த்தா நம்ம வசந்த் ஆசைன்னு ஒரு படம் எடுத்தார் ரங்கோன் ராதான்னு. அதில் பிரகாஷ்ராஜ் கேரக்டருக்கு பாருங்கள், அந்த கேரக்டருக்கு நடிகர் திலகத்துக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் பானுமதியை மனநிலை பாதிக்கப்பட்டவர் ஆக்கி அவள் தங்கையை கல்யாணம் முடிக்கிறதுக்காக பண்ணுற குசும்பு தான் அந்த ரங்கோன் ராதா திரைப்படம். அறிஞர் அண்ணா வசனத்தில் பானுமதி நடித்தாங்க. அதாவது அறிஞர் அண்ணா கிட்டத்தட்ட அமெரிக்க யூனிவர்சிட்டியில் 7 பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் வாங்கினவர். அப்பேற்பட்ட அண்ணா வாயாளி அஷ்டாவதானி நடிப்புக்கு இலக்கண வகுத்தவர். அவர் பாராட்டினது 2 பேர் தான். எனக்கு தெரிஞ்சு அறிஞர் அண்ணானால் பாராட்டப்பட்ட ஒரே நடிகர் சிவாஜி கணேசன். அது தெரியும் உங்களுக்கு. மார்லன் பிராண்டோ அவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கும்போது மார்லன் பிராண்டோன்னு சொல்லும்போது, மார்லன் பிராண்டோ வேணால் தம்பி கணேசன் நடிச்சுட்டு கற்று போக சொல்லுங்கன்னு சொன்ன ஒரு ஆள். அவர் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தான் யாரா அந்த சிவாஜி கணேசன் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அந்த மார்லன் பிராண்டாவே வீட்டுக்கு சிவாஜி கூட புகைப்படம் எடுத்து அந்த படங்களை பார்த்துட்டு, என்ன மாதிரி சிவாஜி கணேசன் நடிக்க முடியும், ஆனால் சிவாஜி மாதிரி என்னால் நடிக்க முடியாதுன்னு சொன்ன அந்த மார்லன் பிராண்டோவுக்கே எங்காலும் ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு சொல்லி பாராட்டு பெற்ற ஒரு அறிஞர் அண்ணா. அந்த அறிஞர் அண்ணா வாயில் ஒரு சிறந்த அஷ்டாவதனி அப்படின்னு ஒரு பேர் வாங்குறாங்கன்னா பானுமதி சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ ஒரு திறமைசாலிக்கு தான் அந்த திறமை பற்றி தெரியும் இருக்கான உங்களுக்கு சொல்கிறேன். பானுமதி ராமகிருஷ்ணா திருமணத்துக்கு அப்புறம் இனிமேல் படமே நடிக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்கும்போது PN ரெட்டின்ற தயாரிப்பாளர் சொர்க்கசீமான் ஒரு படத்துக்கு கதையை சொல்லி, கட்டாயம் நீங்கள் இந்த படத்தை நடிக்கணும், நீங்கள் நடித்தாதான் அந்த படம் நல்லா இருக்கும், நல்லா வரும்னு சொல்லி அவர் கம்பல் பண்ணி அந்த இதில் ராமகிருஷ்ணாவோட ஒப்புதலோடு இனிமேல் இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் நடிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு கட்டி அவங்க இந்த சொர்க்கசீமா படத்தை நடிக்கிறாங்க. அந்த படம் நடித்து முடித்து அந்த படம் வெளிவருது. அதில் என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு கூட அதை சொல்லலாம். ஒரு ட்விஸ்ட்டுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு பாருங்கள், பெய்யு சின்னப்பா கூட ரத்னகுமார்னு ஒரு படமும், MK தியார், அப்போ 2 சூப்பர் ஸ்டார் அவங்க தான் ஆரம்பகால சூப்பர் ஸ்டார் பெய்யு சின்னப்பாவும் MK தியாகராஜ பாகவதரும் அவங்களோட நடித்து இவரோட ரத்னகுமார்ன்ற படமும் MK தியாகராஜ பாகவதரோட ராஜமுக்திங்கிற ஒரு படமும். அதில் ஒரு என்ன சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னா, அதில் சிறு வேடத்தில் எம்ஜிஆர் அப்போ வளர்ந்து வர்ற காலகட்டம் எம்ஜிஆர் அந்த படத்தை நடிச்சிருக்கார், ராஜமுக்தி அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த 2 சூப்பர் ஸ்டார்களான மக்கள் திலகத்தும் நடிகர் திலகத்தும் கூட பானுமதி நடித்து மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை பெற்றாங்க. அப்பேற்பட்ட பானுமதி தமிழ் திரையுலகில் பல படங்கள் நடித்தாங்க. அதாவது மக்கள் திலகம் கூட, நடிகர் திலகம் கூட,
பியு சின்னப்பா கூட ஏகப்பட்ட படங்கள் அவர் நடித்தாங்க. அவங்க வந்து சொந்த குரலில் பாடுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்க வந்து ஒரு பின்னணி பாடகியை பாடுறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அன்னைக்கு தொடங்கி மலைக்கல்லன் ஆரம்பித்து கல்வனின் காதலி, மந்திரி குமாரி எல்லா படங்கள் நீங்கள் பார்த்து செம்பருத்தி வரைக்கும் கூட சொல்லுவேன். செம்பருத்தி தான் அவங்க ரொம்ப வயசானதுக்கப்புறம் நடித்த செம்பருத்தி. அதில் கூட பார்த்திங்கன்னா இளையராஜா இசையில் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதனால் தன் மீது அளவற்ற நம்பிக்கை வச்சவங்க. அது இன்னொரு உங்களுக்கு சூப்பர் ஹிட் உதாரணம் சொல்லணும்னா, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா டிவிகளில் பேட்டி எடுப்பாங்க, மலரும் நினைவுகள் அப்படின்னு. அந்த மலரும் நினைவுகள்னு சொல்லி அவங்களே பேட்டி கொடுக்குற மாதிரி அதை திரைப்படமாக எடுத்து திரைப்பட வடிவில் திரையரங்குகளில் வெளியீடு பண்ணி சக்ஸஸ்ஃபுல் கலெக்ஷன் பார்த்தது எனக்கு தெரிஞ்சு நடிகைகளில் பானுமதி. ஒரு மலரும் நினைவுகள் அதுக்கு தலைப்பு கொடுத்தாங்க. மலரும் நினைவுகள் அப்படின்னு தலைப்பு கொடுத்து அந்த படம் மீனாட்சியில் ரிலீஸ் ஆகி மிட்லண்டு வெள்ளக்கண்ணு போடாத தியேட்டர் கிடையாது. மக்கள் அலையலையாக போய் இப்போ டிக்கெட் எடுத்து பார்த்தாங்க அந்த பேட்டியை. அதில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக பல படங்கள்லாம் அதில் காமிச்சிருப்பாங்க. அதில் உதாரணமாக நீங்கள் பார்க்கணும்னா மக்கள் திடல் கூட மலைக்கல்லன், மந்திரி குமாரி, அதே மாதிரி நாடோடி மன்னன், தாய்க்கு பின்தார பூராமே வெற்றி படங்கள் தான். அவங்க வந்து அந்த நடித்தாலே மேக்சிமம் அந்த படம் வெற்றி படமாக தான் அமையும். அந்த மாதிரி அதை எம்ஜிஆரை பற்றி பேசியிருக்காங்க, சிவாஜியை பற்றி பேசியிருக்காங்க. சிவாஜி கணேசன்லாம் ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆர் பானுமதியோட கட் அவுட்டை பார்த்துட்டு இவங்களோடலாம் நடிப்போமா அப்படின்னு ஏங்கி நின்ற காலங்கள் உண்டு. ஏவிஎம் ஸ்டூடியோவில் அவரே ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருக்காரு. அதே பானுமதி அந்த 3 வயது இளைஞராக இருந்தால் கூட அந்த நடிப்புக்கு அதை திறமையை மதிக்குங்கிறதுக்கு பானுமதி அவங்களுக்கு ஒரு உதாரணம் தான். மக்கள் திலகமாகட்டும், நடிகர் திலகமாகட்டும், நடிப்பில் இலக்கணம் வகுத்தது அவங்க தான். அதாவது நடிப்பிற்கு இலக்கணம் வகுத்த பானுமதி அப்படின்னு அறிஞர் அண்ணானால் பாராட்டப்பட்டவங்க. நீங்கள் அவங்க நடித்த படங்கள் பார்க்கணும்னா ரங்கோன் ராதான்னு ஒரு படம் நீங்கள் பார்க்கணும். முகத்தில் எவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கணுங்கிறது அந்த அந்த அப்படி அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி நாடோடி மன்னனில் எம்ஜிஆர் கேள்வி கேட்க பானுமதி கேள்வி கேட்க எம்ஜிஆர் பதில் சொல்கிறது பட்டுக்கோட்டை எழுதின பாட்டு. அவர் ஆட்சிக்கட்டில் அமர்வதற்கு துணை புரிஞ்ச மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் நாடோடி மன்னன். அதில் பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த தூங்காதே தம்பி தூங்காதே, பட்டுக்கோட்டை பாட்டு தான் அனைத்தும் அருமையாக எழுதியிருப்பார். அந்த படம் பானுமதி நடித்தது தான். அதே மாதிரி முக்கியமாக ஒரு படத்தை மறக்கவே முடியாது, மாடர்ன் தியேட்டர்ஸ். ஆர் சுந்தரம் அப்போவே பிஇ படித்த ஒரு இயக்குனர் ஆர் சுந்தரம் பிஇ. அவர் எழுதின படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். அந்த படம்லாம் ஏறக்குறைய எம்ஜிஆருக்கும் பானுமதிக்கும் இணையாக சீன் அமைச்சிருப்பாங்க. பிஎஸ் வீரப்பா வில்லனாக வருவார், அவருக்கு சரிசமமாக சீன் இருக்கும். முதல்ல கேவர்ட்டுன்னு சொல்லி, கேவர்ட் லேபரேட்டரி பம்பாயில் இருக்குது. அந்த கேவர்ட் கலர் எப்படிங்கிற சிகப்பாக இருக்கும், எதை பார்த்தாலும் சிகப்பு கலராக இருக்கும். அந்த கேவர்ட் கலரில் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அந்த மாடர்ன் தியேட்டர்ஸ்னு அலிபாபாவும் 40 திருடர்களும். அதெல்லாம் பானுமதியோட பாடல்களுக்காகவே ஓடின படங்கள். பல பாடல்கள், அழகான பொண்ணு தான் அதுக்கேற்ற கண்ணு தாங்கிற ஒரு பாட்டு அதில் இருக்கும். அவ்வளோ அழகாக அந்த கருத்துக்களை சொல்கிறதும் சரி, அந்த பெண்களுக்கான லாபகத்தன்மையும் சரி, ஒரு இடத்துல கூட அவங்க வந்து தன்னை வந்து பெண்ணுக்கு தள்ளுற கேரக்டர் நடிக்கவே மாட்டாங்க. அதுக்கு உதாரணம் பல படங்கள், எம்ஜிஆர் படங்கள் பல எடுத்தாலும் சரி தான் சாமி நம்ம பானுமதி அம்மாவுக்கு சரிக்கு சரி ரோல் இருக்கும். அதே மாதிரி சிவாஜி படம் வந்து மக்களை பற்ற மகராசி எடுத்திங்கன்னா அதிலெல்லாம் அந்த கொங்கு தமிழ் பேசி நடிக்கிற சீன் வரும். பூரா சொந்த பாட்டு தான், போகிறவளே பொண்ணுரங்க, அதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். மக்களை பற்ற மகராசி அதில் கோவை தமிழில் பேசி நடிச்சிருப்பாங்க பானுமதியும் நடிகர் திலகமும். அதுவும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். இன்னொன்று முக்கியமாக ஒரு படம் சொல்லணும், அமரர் கல்கி அவர் எழுதின கல்வனின் காதலின்னு ஒரு படம். உண்மையில் இணையற்ற ஒரு காதல் காவியம். ஒரு இளம் பெண்ணை ஒரு வயசானவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. பாலிய விவாகங்கிறது அப்போ ஒரு தொன்று இருந்து வர பழக்கம். அந்த வயதானவர் கல்யாணம் முடித்து அதில் கல்வனாவை முத்தையான்ற ஒரு கேரக்டரில் நடிகர் திலகம் வருவார். அது நடிகர் திலகமும் பானுமதி இணைந்து நடித்த படங்களில் மிக குறிப்பிட்ட படம்னா அதை சொல்லலாம். ஏறக்குறைய 3.25 மணி நேரம் ஓடக்கூடிய படம் 1955ஆம் வருடம். அதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நடிகர் திலகத்தோட 25வது படம். அந்த 25வது படம் பானுமதி முதல் அறிமுக நடிகர் கூட பார்க்காம அந்த திறமைக்கு எப்படி மதிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பையன் யார் நல்லா நடிக்கிறானே, துடிப்பாக இருக்கானே, நல்லா நடிக்கிறானேன்னு சொல்லி சிவாஜிக்கு வந்து அந்த மூத்த சீனியர் நடிகை அப்படிங்கிற ஒரு பயம் இருந்திருக்கு.
அதை விலக்கி உண்மையிலே ரொம்ப க்ளோஸாக நடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு க்ளோஸ் எந்த நடிகரோடையும் பானுமதி நடித்து நான் படம் பார்க்கல. ரொம்ப க்ளோஸாக கடைசியிலலாம் அந்த சாகுற சீன்லாம் அந்த சுட்டு கொன்றுவாங்க. முத்தையாங்கிற அந்த கேரக்டரை மடியில் போட்டு அழுகிற சீன்லாம் பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. இயற்கையாக அந்த குணச்சித்திரமாக நடிக்கிறதுக்கு பானுமதி மாதிரி ஒரு நடிகையை பார்க்குறது அரிது தான். அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி எந்த நிலையிலையும் தன்னோட இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் வந்து நாடோடி மன்னன் ஒரு படம் எடுத்துகிட்ருக்காரு, பானுமதியை போட்டிருக்காரு. சரோஜினா அப்போ கமிட்மெண்ட் கிடையாது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கதைப்படி பார்த்திங்கன்னா பானுமதிக்கு டைரக்ஷன் பற்றி கொஞ்சம் நல்லாவே தெரியும். எம்ஜிஆர் பெரிய தொழில்நுட்பம் உள்ளவர் தான். பானுமதிக்கு ஏதோ ஒரு இது தோணியிருக்கு. அப்போ என்ன ஒரு டைரக்ட் பண்ணுறாரு, கேமராவை இங்கே வைக்க தெரில இங்கே வைக்க தெரிலன்னு கேட்கும்போது கொஞ்சம் சின்ன தகராறானதாக சொல்லுவாங்க. எம்ஜிஆருக்கும் பானுமதி சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டு, அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மான் வந்து அம்பு போட்டு சாகிற மாதிரி பானுமதி இறக்குறத காமிச்சிட்டு அப்படியே செண்பகத்தீவுன்னு சொல்லி அந்த ஒரு தீவை காமிச்சு அங்கே நம்ம சரோஜதேவி அறிமுகப்படுத்துவார். அப்படியே அது பாதி அப்படியே கேவட் கலரில் பாதியில் மாறும். அலிபாபா 40 வருடங்களுக்கு அப்புறம் அந்த மானத்தேடி மச்சான் வர போகிறான்ற பாட்டில் பாடிக்கிட்ட காமிக்கும்போதே அப்படி அந்த தீவை காமிக்கும்போதே உங்களுக்கு அந்த கேவட் கலர் வந்துடும். அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மனஸ்தாபத்திலிருந்து திருப்பி கலையரசி, காஞ்சி தலைவரெலாம் நடித்தாங்க. அது பெரிய அளவில் பேசப்படாத படமாக போயிடுச்சு. அதே மாதிரி மக்கள் திலகத்தோட தேவர் பிலிம்ஸை தாய்க்கு பின்தாரம்னு ஒரு படம், அதுவும் அருமையான படம், மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். மலைக்கல்லன், மந்திரிகுமாரி, தாய்க்கு பின்தாரம், நாடோடி மண்ணு, காஞ்சி தலைவன். அதில் குறிப்பாக சொல்லணும், 1962 ஏவிஎம் வந்து அன்னைன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த பேர் அன்னை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பானுமதிக்காக எழுதப்பட்ட கதை தான். மிக சிறப்பாக நடிச்சிருப்பாங்க எஸ்வி ரங்காராவு, நம்ம பானுமதி, அதே மாதிரி ஜேபி சந்திரபாபு. வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை என்ற பாட்டு அந்த படத்தில் தான். அது மிகப்பெரிய வெற்றி அடையுது 1962. அஷ்டாவதனி பி பானுமதி இசையமைத்த தமிழ் திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாங்க சம்பந்தி வாங்க, இப்படியும் ஒரு பெண், பக்த துருவ மார்க்கண்டேயா, 3 படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. அது அந்த இசை அமைத்ததோடு அந்த பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் தமிழக முதல்வர் ஆன உடனே அம்மா பானுமதி அம்மாவை கூப்பிட்டு தமிழ்நாடு இசை கல்லூரி முதல்வராக அவங்கள நியமித்து அந்த ஆண்டுகளில் அவங்க நீடித்த பெருமை பானுமதிக்கு உண்டு. இது அவங்களோட கலை ஆர்வத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பரிசாக அது ஞாபகம் வச்சு புரட்சித் தலைவர் அதை பண்ணியிருக்காரு. அது அவங்களே எதிர்பார்க்காத ஒன்று. அந்த இசைக்கல்லூரி முதல்வராகவும் அவங்க பயின்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களே நடிப்பை நிப்பாட்டலாம்னு கூட இல்லாத அளவுக்கு படங்கள் வெற்றி அடைந்ததுனால தொடர்ந்து நடித்து பல படங்களில் நடித்து பேர் வாங்கி அவங்க இறுதி வரைக்கும் ஒரு நல்ல புகழோடு அவங்க இருந்து வாழ்ந்தாங்கன்றது தான் நம்ம இந்த சேனல் மூலம் அவங்களுக்கு சொல்கிற தகவல்.